Welcome to Dr. Maitli's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன் அண்ட் பிஹேவியர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மோட்டிவேஷன் சொன்னால் என்ன? அது ஒரு ஊக்கமுடைமை. ஒரு வேலைகளை செய்வதற்கு ஒரு ஊக்கத்தோட நம்மளுடைய முயற்சிகளை முன்வைக்கிறது. பிஹேவியர்ன்றது என்ன? நம்மளுடைய பழக்க நடத்தைகள். எப்படியெல்லாம் நம்மளுக்கு பழக தெரியும், எப்படியெல்லாம் நம்மளுக்கு பழகிறதுக்கு ஒரு அமைதியாக ஒரு வேலையை நம்மளால் செய்ய முடியும். நம்மளோட பிஹேவியர்ன்றது என்ன? ஒரு சமுதாயத்தில், ஒரு சொசைட்டியில், ஒரு 4 பேருக்கு நடுவில் எப்படி நம்மளுக்கு பேசி நடந்து பழக தெரியறது, அதை பொறுத்து தான் நம்மளோட பிஹேவியரை நம்ம பார்க்க முடியும். இந்த மோட்டிவேஷன் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லும்போது அதில் முக்கியமாக நம்மளோட ஆளுமை திறன் வெளிப்படும். ஆளுமை திறன்றது என்ன? அது ஒரு பர்சனாலிட்டி. நம்மளோட த மாஸ்க் விச் வி ஆர் வேரிங் டு எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப். அப்போது பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் ஒரு பிஹேவியரை வெளியில் காட்ட முடியும். நம்ம வெளியில் காட்டுற பிஹேவியருக்கு இது மாதிரிலாம் கூட கனோட்டேஷன்ஸ் உண்டு. சில நேரத்தில் நம்ம சொல்லி தருவாங்க எக்ஸ்பிரசிவ் பிஹேவியர் அப்படின்னு. இட் இஸ் பை வி ஆர் யூஸிங் அவர் வேர்ட்ஸ் டு டெல் அவர் செல்ஃப். ஆமாம், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் ஓணும் தான், நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்லாம் நம்ம ஒருத்தர் சொல்கிறோன்னு வைங்களேன். வாட் இஸ் தட்? தே வாண்ட் டு டெல் தெம்செல்ஸ் அபவுட் இட். ஆனால் அதை அசர்டைன் பண்ணிக்கிறது பசங்களுக்கு, நம்ம குட்டி பசங்களாக இருந்தாலும் வளர்ந்தவங்களாக இருந்தாலும் அதை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நாம் அப்படி தான் இருப்போம்னு சொல்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ்க்கு இருக்குன்னு வைங்களேன். நெகட்டிவ் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அவர் செல்ஃப்க்கு இருந்தால் தட் கிவ்ஸ் அ ராங் இமேஜ் அபவுட் யூ. அதை தெரிஞ்சுக்கணும். நாம் அப்படி தான் பேசுவோம்னு சொல்கிறது அசர்டனிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குமா இருக்கும். பட் ஃபார் வாட் வி ஆர் அசர்டனிங் அவர் செல்ஃப், அது இருக்கு இல்லையா? நம்ம அசர்டைன் பண்ணாமல் நம்ம இப்படி தான் பேசுவோம், நாங்கள் இதெல்லாம் தான் செய்வோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப சரிதான், அப்படி தான் பேசணும். ப்ரெசன்ட் சினாரியோவில் யூ ஷுட் பி மோர் அசர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க தான். ஆனால் எதுக்காக நம்ம அசர்டனாக இருக்கோம்? ஒரு தீவிரவாதத்துக்கு அசர்டனாக இருக்குமா? ஒரு பொய் சொல்கிறதுக்கு அசர்டன் பண்ணுறோமா? இல்லை ஒரு திருடனோட அவன் செய்கிறது நியாயம்னு சொல்கிறதுக்கு அசர்டன் பண்ணுறோமா? இல்லை ஒரு சமுதாயத்தில் சீர்கேடு நடக்கிறது அது கரெக்டு தான், அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அசர்டன் பண்ணுறோமா? வேர் வி ஆர் ஷோயிங் அவர் அசர்டனிட்டி அண்ட் அவர் அது நம்மளோட பேட்டர்னேஜ் எதுக்கு காட்டுறோம்? அதை பொறுத்து நம்மளோட இமேஜ் அதில் தொய்வடைகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. ஆனால் இமேஜ் எப்போவுமே தொய்வடைகிறதுக்கு யாராலும் முயற்சி செய்வாங்களா? அதுக்கு போய் பிளான் பண்ணுவாங்களா? அதுக்கு 1/2 மணி நேரம் பேசுவாங்களா? கேட்டால் இல்லை. அதனால் இமேஜை எப்பவும் சீர்படுத்திக்கணும். சீர்ப்போடு தான் வச்சுக்கணும். சீர்மையோடு இருந்தால் தான் இமேஜ். சீர்கேடு படுத்திக்கிறதுக்கு பேர் இமேஜ் இல்லை. சீர்கேடு படுத்திக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ண வேண்டாம், ட்ரெயின் பண்ண வேண்டாம், பிளான் பண்ண வேண்டாம், எதுவுமே வேண்டாம். யூ கேன் பி ஜஸ்ட் லைக் தட் இருங்க. எந்த பழக்கத்தையும் வளர்த்துக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணணும், தன்னடைவே அதுவே சீர்கேடு உடையதாக மாறிவிடும். ஆனால் சீர்மையாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், சீர்பாடு உடையதாக இருக்கணும். சீர்கேடு வேற, சீர்பாடு இல்லை இல்லையா? அதான் சீராடலோடு இருக்கணும்னு சொன்னால் அந்த சீர்மையை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்போது எது சரியோ அதோடு கூட நம்ம அசர்டனிட்டி, அதோடு கூட நம்ம சாலிடாரிட்டியை காட்டணும். ஒரு தவறான நிகழ்ச்சிக்கு, சமுதாய சீர்கேடுக்கு சாலிடாரிட்டி காட்டுறதை காட்டிலும் சமுதாய சிறப்புகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், சாலிடாரிட்டி காட்டணும். ஒரு தெருவில் இருக்கிற அந்த ஒரு வகுப்பறை இருக்க தெருவு வேண்டாம். முதல்ல நம்மளுக்கு எப்போவுமே சின்ன பசங்க தான் ரொம்ப பிடிக்கும். இந்த சேனல்லே வி ஸ்பீக் அபவுட் சில்ட்ரன் எ லாட். அப்படின்னா ஒரு சின்ன பசங்க இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம். அப் டு 5th ஸ்டாண்டர்ட் இருக்கிற எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கிற ஒரு பிள்ளைங்களை பார்க்க போகிறோம். அப்படின்னா அந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப கபடம் இருக்காது. எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்லது சொல்லித்தர முடியும். அந்த மாதிரி ஒரு டாக்டர் ஆண்டி வந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த டாக்டர் ஆண்டியை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்து அவங்களோட 1 மணி நேரம் விளையாடி அவங்களுக்கு எல்லாம் இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? தே வில் டெவலப் எ பாசிட்டிவ் ஒப்பீனியன். பரவாயில்ல, இவங்க வந்தால் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு. கொடுத்து கிடைக்கிற இல்லை, அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு தான் அவங்க ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிப்பாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த பர்சனாலிட்டியில் இருக்க சிறப்பு அதை நம்ம மேலே ஆக்க முடியும். மேலும் மேலும் அவங்களுக்கு நல்லது கொடுக்க முடியும். நல்ல பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது சொல்லணும். பொய் சொல்லக்கூடாதுன்றது ஒரு நெகட்டிவ் வேர்டை சொல்கிறது காட்டாலும் எப்பொழுதும் உண்மை பேசு அப்படின்னு அவங்க சட்டையிலே கூட நம்ம எழுதி கொடுத்துடலாம். ஏன்னா உண்மை பேசுவது என்பது ஒரு சிறப்பான குணம். அது வாய்மை எனப்படுவது யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். எல்லாத்தையும் சரியாக மட்டும்தான் சொல்ல துவங்கினா நாளடைவில் எப்பொழுதும் சரியாக மட்டுமே பேச வேண்டும் என்கின்ற குணம் வரும். அது பழக்கம் குணமாக மாறுறதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். இவங்கள அப்போ நம்மகிட்ட ரிலையபிலிட்டி இருக்கும். நம்ம நம்மகிட்ட சில விஷயங்களை கேட்டால் நம்ம சொல்கிறது டு த கோர், டு த பாயிண்ட், தட் இஸ் ட்ரூத்ஃபுல் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வரும். அப்படின்னா அதனால தான் வள்ளுவர் கூட சொல்கிறாரு, உள்ளத்தால் பொய்யாதொழுகின் என்ன பண்ணுவார், உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின்,
அந்த மாதிரி ஒழுக்கம் எப்படி இருக்கணும்? உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். எப்பொழுதும் பொய் சொல்லக்கூடாது. யூ ஸ்பீக் த ட்ரூத். ஆமாம், இன்னைக்கு நான் ஹோம்ஒர்க் எழுதலை, விளையாடின்னு இருந்துட்டேன் அப்படின்னு நிஜத்தை அம்மா கிட்ட சொல்ல பழகுங்க. அந்த அம்மாவும் அப்படிதான், இன்னைக்கு நான் மொபைலில் உட்காந்து சீரியலும் கேட்ஜெட்டும் ரீல்ஸும் பார்த்து இருந்துட்டேன், நான் குழந்தை ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே அவளுக்கு ஈவினிங் டிஃபனோ ஸ்நாக்ஸோ செய்து வைக்கல, நான் இனிமேல்ட்டு அப்படி செய்ய மாட்டேன்னு அவங்களும் சொன்னா தான், அதுபோல் அம்மா பழகினா தான் பிள்ளைங்களும் நம்ம அது மாதிரி தான், அம்மா நான் வேடிக்கை பார்த்துன்னுட்டேன், ஐ எம் அனேபிள் டு டூ த ஹோம்ஒர்க்குன்னு குழந்தை சொல்லும். இங்கே ரெண்டும் சொன்னாதான் இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷனை, if there is an opportunity to arise in the classroom, the child will tell the truth. இது ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது. அதனால அப்பா வரைச்ச ஒரு பொய் சொல்றது, அம்மா வரைச்ச ஒரு பொய் சொல்றது, என்ன ரியாலிட்டியை எவேடு பண்ணுறது, அதெல்லாம் ஒரு தப்பான பிஹேவியருக்கு நம்மளை கூட்டின்னு போய் விடும். அதனால பிஹேவியர் என்ற வார்த்தைக்கு சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டியதுன்ற அந்த பர்சனாலிட்டி ட்ரைட் என்ன பண்ணும்? ட்ரூத்ஃபுல் அப்படின்ற ஒரு ட்ரைட்டை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டா அந்த பிஹேவியர் எப்பொழுதும் ஏற்புடையதாக இருக்கும். எல்லா இடங்களிலும் அதற்கு என்ன கிடைக்கும்? வெகுமதி கிடைக்கும். யூ வில் பி பிரைஸ்டு அட் ஆல் த டைம் அப்படின்னு. அதனால் என்ன ஆச்சு? இதுபோல் இருக்கணும்ன்ற ஒரு ஊக்கத்தை நம்மளோட வளர்த்துக்கணும். அதாவது பிஹேவியர் என்பது சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய பழக்க நடத்தைகள் சிறப்பாக இருக்க வேண்டும், டிசிப்ளின்டு, அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணாதிசயங்களை கொண்டு இருக்க வேண்டும் சொன்னால், அப்படி இருப்பதற்கே வளர்த்துக் கொள்வதற்கு என்ன பேரு? அது ஒரு ஊக்கம். இட் இஸ் அ மோட்டிவேஷன் டு பி இன் ஸ்ட்ரெயிட் லைன், டு பி ட்ரூத்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.